ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம 1 kg எக்லெஸ் கிட்கேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை தான் ஒரு விலாகாக எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் எக்லெஸ் செஞ்சிடலாம். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இப்போ சலித்து எடுத்துடலாம். யூஸ்வலாக வந்து 3 தடவை சலிச்சு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி தேவையில்லை. நம்ம ஒரு தடவை சலிச்சு எடுக்கும்போதே அதில் ஏதாச்சும் கட்டிகள் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சலிச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆக்கி கிடச்சிரும். ஸோ இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் வாங்கின தயிரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தயிர் புளிக்காமல் இருக்கும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும். வீட்டில் சம்டைம்ஸ் நம்மளது புளிச்சு போயிருந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து டேஸ்ட் டிஃபர் ஆகும். இங்கே வந்து என்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர், நல்லா கெட்டியான தயிர் இருந்தங்காட்டி அதுவே நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்து தயிர் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்கும். 1/4 கப் அளவுக்கு பாலும் சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/3 கப் அளவுக்கு ஆயில். ஒரு சிலர் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துவாங்க. பட் நம்மளுக்கு 1/3 கப் அளவுக்கு ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஆயில், பால், தயிர் எல்லாமே தனித்தனியாக இல்லாமல் ஒன்று சேர்ந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கலக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்சுருக்கோங்க இல்லையா மைதா மாவு, கொக்கோ பவுடர் எல்லாம், அதையும் இது கூட சேர்த்தி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த எக்லெஸ் பேட்டர் வந்துட்டு. பட் நீங்கள் கொஞ்சம் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு கட்டியெல்லாம் போகி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது. விஸ்கை வச்சு கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் பால் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த 1/2 கப் தயிர் அப்புறம் 1/4 கப்கான பாலே கரெக்டாக கன்சிஸ்டன்சி கிடச்சிது. ஸோ இதுக்கு மேலே நான் பால் சேர்த்தலை, அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம இந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறீங்கள விழுக்குதில்ல, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக நான் வந்து 3 7 இன்ச் டின் எடுத்திருக்கேன். ஒரே 7 இன்ச் டின்னில் கூட நீங்கள் ஊற்றி பேக் பண்ணலாம். பட் நான் ஏன் 3 எடுத்திருக்கேன்னா எக்லெஸ் கேக் வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், க்ரம்ஸ் நிறையா விழுகும். ஸோ இந்த மாதிரி 3 டின்னில் பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே எக்லெஸ் கேக்கை வந்து இந்த மாதிரி செப்பரேட் டின்ஸில் தான் ஊற்றி பேக் பண்ணுவேன். நம்ம எக் வெச் பண்ணுற 1 kg கேக் வந்து 8 இன்ச் டின்னில் பேக் பண்ணுவோம். பட் எக்லெஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோக்கா பேட்டர் கிடைக்காது. உங்களுக்கு வந்துட்டு டென்ஸாக தான் இருக்கும், அவ்வளோ ஏரியாக இருக்காது பேட்டர். ஸோ நம்ம வந்து 6 இன்ச் இல்லாட்டி 7 இன்ச் ஹைட்டாக வேணும்னா 6 இன்ச் டின்னில் ஊற்றிக்கலாம். இல்லை ஓரளவுக்கு ஹைட் இருந்தால் போதுன்னு நினைக்கும் போங்க 7 இன்ச் டின்னில் ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு கிடைச்ச பேட்டர் வந்து அரௌண்ட் 600 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து 200 200 200ன்னு 3 டின்லேயுமே பிரித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா டூத் பிக்கை வச்சோ இல்லை லைட்டாக சாஞ்ச மாதிரி டின்னை சாய்ச்சிங்கனாவே பேட்டர் வந்து டின்னில் எல்லா பக்கமுமே பரவிடும். பரவினதுக்கப்புறமா லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம். இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 170 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராடை ஆன் பண்ணிவிட்டு நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுக்கலாம். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து 20 to 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியது வரும். நம்ம இந்த பேட்டர் வந்து 3 பிரித்து ஊற்றிருக்கிறதுனால
ஹைட் கம்மியாக தானே இருக்குது, அதனால் நம்மளுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே இது வந்து பேக்காகி கிடச்சிரும். எக்லெஸ் வந்து எக்கை பேஸ்டு கேக்ஸை விட கொஞ்சம் பேக்காகி வர்றதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஸோ 20 மினிட்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். பேக்காகி கிடைக்கிற இந்த கேப்குள்ளே நம்ம கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். யூஸ்வலாக கிட்கேட் கேக்குக்கு வந்து நம்ம மில்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் என்கிட்ட வந்து இன்றைக்கி மில்க் காம்பவுண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 75 grams ஆஃப் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அது கூடவே 25 grams ஆஃப் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே சேரும்போது நம்மளுக்கு மில்க் காம்பவுண்ட் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு கனாச் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக டார்க் காம்பவுண்ட் சென்டர் ஃபில்லிங் கொடுக்கறது வந்துட்டு 1:1 எடுப்போம். அதாவது 75 grams ஆஃப் டார்க் காம்பவுண்டுக்கு 75 grams ஆஃப் க்ரீம் எடுப்போம். ஆனால் ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2:1 ரேஷியோவில் எடுப்போம். இப்போ 25 grams ஒயிட் எடுத்துருக்கோன்னா அதில் பாதி 12.5. ஸோ அப்படி கணக்கு பண்ணும்போது ஒரு 80 grams அளவுக்கு நான் இங்கே வந்து க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். இது இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து டூத் பிக்கை வச்சு கேக் வெந்துடுச்சான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். வேகலைன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். எக்லெஸ் கேக்கு எப்போவுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் டின்லேருந்து டீமோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும். கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டு பீட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆறுனதுக்கப்புறமா இந்த க்ரீமில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ சாக்லேட் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. க்ரீமில் எவ்வளோ கனாச் மிக்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எக்ஸாக்டான அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி கேக் லேயர்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணினோம்னா நம்மளுக்கு கிட்கேட் கேக் ரெடி ஆயிரும். ஸ்பாஞ்ச் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவோ நைஃபோ சைடில் வச்சு டீமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்லெஸ் கேக்குக்கு வந்துட்டு சுகர் சிரப் நிறையா வந்து விட தேவையில்லை, கம்மியாக விட்டோம்னாவே போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரீம் போர்டில் தடவிட்டு ஒரு லேயர் ஆஃப் ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். சுகர் சிரப் கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் க்ரீம், அதுக்கு மேலே சாக்லேட் கனாச் ஒரு லேயர் கொடுத்துட்டு கிட்கேட் வந்துட்டு நான் இங்கே 4 பீசஸ் இருக்கிற மாதிரி கிட்கேட் இருக்குங்க இல்லையா, அதை வந்து இங்கே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். யூஸ்வலாக இந்த மாதிரி கிட்கேட் கேக்குக்கு நீங்கள் 4 பீசஸ் இருக்கிற மாதிரி இதுவே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும். 2 பீஸ் இருக்கிற மாதிரி தான் ஹைட் கம்மியாக கிடைக்கும். நம்ம சப்போஸ் நம்மளோட கேக் ஹைட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப ஆடாக தெரியும். அதுக்காக எப்போவுமே ப்ரிஃபரபுளாக 4 பீஸ் இருக்கிற மாதிரி கிட்கேட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த லேயருக்கும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து க்ரம் கோட் பண்ணி இதை ஃப்ரிட்ஜ்குள்ளே ஒரு 1/2 hour செட் பண்ணி விட்டுடலாம். கேக் செட் ஆகிற அந்த டைமுக்குள்ளே நம்ம கிட்கேட் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் மெயின் கோட் கொடுத்துக்கலாம். இதுக்கு மெயின் கோட் வந்து ரொம்ப ஃபினிஷிங் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சைட்லலாம் நம்ம கிட்கேட் ஓட்ட தான் போகிறோம். ஸோ மேலே மட்டும் நல்லா ஃபினிஷிங் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு அதுக்கு மேலே கனாச் வந்துட்டு வெதுவெதுப்பான சூடு டபுள் பாயிலிங் மெத்தடில் வெதுவெதுப்பாக சூடு இருக்கிற மாதிரி கலக்கி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற கேக் மேலே விட்டு இந்த ட்வில் டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். சைட்லலாம் கனாச் தேவையில்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சைடில் கிட்கேட் தான் ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிட்கேட்டெல்லாம் எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து இந்த 7 inch டின்னில் பேக் பண்ண கேக்குக்கு வந்துட்டு அவுட் சைடுக்கு வந்து 9 கிட்கேட் பேக்கும் சென்டர் ஃபில்லிங்க்கு 2 மொத்தமாக 11 12 தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எதுக்கு ஒரு 13 பேக் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த கிட்கேட் செய்யறதுக்கு இந்த கிட்கேட் கேக் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து ரெட் கலர் ரிப்பன் வச்சு டை பண்ணி விட்டுட்டேன்.
இது வந்து யூஸ்வலாக எல்லா கிட்கேட்லேயுமே டிசைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பர்பஸ் வந்துட்டு நம்ம சேஃப்டிக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கிட்கேட்க்கு இது விழுந்துடக்கூடாது இல்லைவா, அதுக்காக இந்த மாதிரி டைப் பண்ணிட்டோன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும், ப்ரெசன்டபுளாகவும் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கிட்கேட் கேக் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.